தில்லை தான் ஆரம்பித்த பேப்பர் தொழிற்சாலையை கடந்த 30 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வந்தான். அவனுக்கு வயதாகிவிட்டதால் தான் வகித்து வந்த செயல் அதிகாரி பொறுப்பை தன் மகன் ராஜேஷிடம் ஒப்படைத்தான் தில்லை. புதிதாக பொறுப்பேற்ற ராஜேஷ் புதுமையான விஷயங்களை தொழிற்சாலையில் புகுத்தினான். அதே நேரம் அங்கே நிறைய வருடம் வேலை பார்த்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த தனபாலை வேலை விட்டு அனுப்பிவிட்டான் ராஜேஷ். இதை அறிந்த தில்லை தன் மகனிடம், அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறாய், இது உனக்கு தீங்கு விளைவிக்கும் என்றார். அப்பொழுது அங்கேயிருந்த ராஜேஷின் தாய், ஒரு நல்லவரை நீக்குவது பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை தரும் என்றாள். ஆனால் ராஜேஷ் தன் பெற்றோர் சொன்ன அறிவுரையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாட்களும் கடந்தது. அனுபவம் வாய்ந்த பெரியவர்களின் ஆலோசனை இல்லாமல் வரவுக்கு மீறி நிறைய செலவு செய்தான் ராஜேஷ். நிதி மேலாண்மையை அறியாத ராஜேஷ் பெரிய நஷ்டத்தை சந்தித்தான். அதனால் நிறைய ஆட்களை வேலையை விட்டு தூக்கிவிட்டான். ஆட்கள் குறைவாக இருந்ததனால் சரியான கண்காணிப்பு இல்லை. ஒரு நாள் கம்பெனி குடவுனில் தீ பற்றியது. தீயை அணைப்பதற்குள் அணைத்து பேப்பர்களும் எரிந்து சாம்பல் ஆனது. அந்த இடத்திற்கு வந்த ராஜேஷின் அப்பா தில்லை, அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவர் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பொழுதாவது அறிந்து கொண்டாயா? உடனே அவரை திருப்பி வேலையில் சேர்த்துவிடு என்று கூறினார். தன் அப்பாவின் அறிவுரையை கேட்டு பெரியவர் தனபாலை மீண்டும் வேலைக்கு கொண்டு வந்தான் ராஜேஷ். பின்னர் அவரோடு இணைந்து செயல்பட்டு அந்த தொழிற்சாலையை சிறப்பாக நடத்தினான் ராஜேஷ்.